சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வி பார்த்தா உண்மையிலே கர்ப்பமாக போறாங்க. ஈஸ்வரி தமிழ்கிட்ட வந்து, இங்க பாருடி, நீ டாக்டருக்கு படிக்க போக கூடாது. ஓ மாமனார் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இப்ப சம்மதம் சொல்லியிருக்கலாம். ஆனா நீயாவே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும், உன் மாமனார்கிட்டையும், உன் புருஷன்கிட்டையும் இந்த மாதிரி மாசமா இருக்கிறதுனால டாக்டருக்கு இப்பத்தட்டிக்கு படிக்க போக முடியாது. இந்த வீட்டு வாரிசை பெத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நான் டாக்டருக்கு படிக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இங்க தமிழுக்கு பார்த்தா கோவம் வந்துருது. இங்க பாருங்க, டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது என் கனவு, லட்சியம். நான் டாக்டருக்கு படிக்க போவேன். டாக்டருக்கு படிக்க போக கூடாதுன்னு நீங்கெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன, வயிற்றுல இருக்கிற துணி மூட்டை விஷயத்த என் புருஷங்கிட்ட நானே போய் சொல்லிடுறேன். நானே குற்ற உணர்ச்சியில தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து எப்படி சொல்றதுன்னு நானே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னா படிக்கலையா அப்படின்றத நடக்கிறத வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விறுவிறுன்னு பார்த்தா சேது ரூம் கிட்ட போய், என்னங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்ன தமிழ், என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, பதட்டமா இருக்கு, என்ன தமிழ், என்ன காலேஜ் கிளம்பணும்ல, போய் உனக்கு அட்மிஷன் போடணும்ல, அப்பாதான் சம்மதம் சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில, காலேஜுக்கு போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது கையை பிடிச்சு, உங்ககிட்ட ஒன்று விஷயம் சொல்றேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கண்கலங்கி அழுகவும், ஏய் தமிழ் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் அழுதுகிட்டே இருக்கையிலே பார்த்தா மயங்கி விழுகவும், தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா தமிழை தூக்குறாரு. ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதட்டத்தோட பார்த்தா அப்பத்தா சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா வாசல்லே பார்த்தா சித்ராவும் ஈஸ்வரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் வேகமா சேது ரூமுக்குள்ள வரவும், சேது என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், தெரியல சின்னம்மா, என்னமோ சொல்ல வந்தா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா வேகமா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இங்க சேது பார்த்தா முகத்துல எல்லாம் தண்ணியை தெளிக்கிறாரு. சேது வேகமா பார்த்தா தமிழை தூக்குறாரு. சினிமா தள்ளுங்க, தமிழ் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தமிழை தூக்கிக்கிட்டு சேது வரவும், இங்க மோகனா அப்பத்தா எல்லாரும் பார்த்ததோட, என்னப்பாச்சு சேது, என்னாச்சு தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா மோகனா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்த அப்பத்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை கார்ல ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போறாரு. அங்கே பார்த்தா தமிழை டாக்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தமிழ் உண்மையிலே பிரெக்னண்டா இருக்கு அப்படி விஷயத்த டாக்டர் வந்து தமிழ்கிட்ட சொல்றாங்க. என்னம்மா மாசமா இருக்கு போல, இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? என்னம்மா பிரெக்னண்டா இருக்கிற நேரத்துல வர சாதாரண மயக்கம் தான், இதுக்கு போய் உன் ஹஸ்பண்ட் இவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், தமிழுக்கு இதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், ஆமாம்மா, நீ பிரெக்னண்டா இருக்க, அதுல வந்த மயக்கம்தான், அந்த மயக்கத்தினாலதான் நீ மயங்கி இருக்க. வீட்டுல உனக்கு மயங்கம் வந்ததும் உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துட்டாரு போல. சரி, உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பார்த்தா நர்ஸ் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் போய் சேதுவை கூட்டிட்டு வராங்க. சேது பதட்டத்தோட வந்து, டாக்டர் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் இல்லையே, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பதட்டத்தோட கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, பிரெக்னண்டா இருக்கிற நேர வரத்துல சாதாரண மயக்கம் தான், சரியான நேரத்துக்கு இதுக்கான டேப்லெட்ஸ் போட்டாலே போதும், கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டரும் சொல்லிடுறாங்க. அவ்வளவுதானா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பாடா அப்படின்னு சொல்லி என் தமிழ் செல்வியை பார்க்கவும், தமிழை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி சிரிச்சுக்கிட்டு சேதுவை பார்க்கவும், என்ன தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுவை கட்டி பிடிக்கவும், என்னாச்சு தமிழ், என்ன என்கிட்ட ஏதோ பேச வந்த பதட்டமாவே இருந்த, மன்னிச்சிருங்களா வேற சொன்ன, என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் அழுகவும், ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன், ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா சேதுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க மோகனா பார்த்தா தமிழை பார்க்கவும், தமிழ் மோகனா பார்த்து கண்கலங்கி அழுகுறாங்க. என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மோகனா கண்ணிலேயே கேட்கவும், தமிழை பார்த்தா சந்தோஷத்துல மோகனா அப்பத்தா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரியையும் பார்த்து தமிழ் நக்கலா சிரிக்கவும், என்னடி இவ போகும்போது இருந்ததுக்கும் இப்ப வர்றதுக்கும் இவ முகத்துல அம்புட்டு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு.